இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், அதாவது அடிக்கடி வந்து கரு ஒட்டாமல் போகிறது. நம்ம வந்து ஐவிஎஃப் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறை டெஸ்ட் பேபி சிகிச்சை செஞ்சும் கரு வந்து ஒட்டாமல் போகிறது கர்ப்பப்பையில் வந்து நாங்கள் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரூவனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட வந்திருக்க பேஷண்ட் வந்து 3 முறை வெளியில் வந்து ஐவிஎஃப் சிகிச்சை கருக்குழாயின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு வந்து நல்ல கரு கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தப்பட்டு இருந்திருக்கணும். ஸோ அப்படி ஒவ்வொரு முறையும் நல்ல கரு செலுத்தப்பட்டு இருந்தும் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா இது வந்து ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிறைய தலங்களில் வந்து உடனே நீங்கள் சரகேசி போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரகேசினா வாடகத்தாய் ப்ரோக்ராம் போயிடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ளார வந்து இந்த கருவை வந்து ஏற்று வளர்க்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரு வந்து செலுத்தி வெற்றிகரமாக வந்து அவங்கள கருதரிக்க வைக்கிறதுக்குன்னு புதிய சில டெக்னாலஜி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்திருக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா எரா டெஸ்டிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து இன்ட்ராயூட்ரைன் ஹெச்சிஜி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று அப்படி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து ஏற்கனவே வெளியில் வந்து நிறையா கருதரிப்பு மையங்களில் நல்ல பிரசித்தியான கருதரிப்பு மையங்களில் 3 முறை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி எங்களுக்கு வந்து ஒரு நேர் வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து எப்படி அவங்களுக்கு வந்து வாடகத்தாய் போகிறதுக்கு சொல்கிறதா இல்லை அவங்களுக்கே வந்து மறுபடியும் சிகிச்சை அளிக்கிறதா அப்படின்றதுல ரொம்ப ஒரு குழப்ப நிலை இருந்தது. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட கிளியராக சொன்னோம், நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம், இந்த ஒரு முறை நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு முறை உங்களுக்கு சிகிச்சை பயனளிக்கவில்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாடகத்தாய் ட்ரீட்மெண்ட் போகலாம், எங்களை நம்பி ஒரு முறை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஸோ இவங்களை வந்து தயார் நிலை படுத்துறதுக்கு இந்த எரா டெஸ்டிங் அப்படின்றத நாங்கள் பண்ணோம். இந்த எரா டெஸ்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவை கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்த வேண்டிய நாளில் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயாப்சி டெஸ்ட் கர்ப்பப்பையிலேருந்து எடுக்கிறோம் டிஎன்சி மூலிமா. ஸோ இந்த டிஎன்சி முறை மூலிமா அந்த பயாப்சி எடுக்கிறதுனால இந்த கருவை வந்து சரியான நேரமாக செலுத்துறதுக்கு அப்படின்றத அந்த டெஸ்ட் காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேரியேஷன் இருந்தது. அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் செலுத்தப்பட்ட நாளோட ஒரு நாள் தள்ளி போய் கரு செலுத்தினா ஒட்டக்கூடிய திறன் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்றத அந்த டெஸ்ட் குறித்து காமிச்சுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மறுபடியும் நம்ம தயார் நிலைக்கு கொண்டு போகும்போது ஏற்கனவே பண்ண முறையிலேயே செஞ்சு ஒரு நாள் தள்ளி அந்த டெஸ்ட் பிரகாரம் நாங்கள் அவங்கள தயார் நிலைக்கு கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்த பிறகு இந்த கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளார போய் நல்லா ஒட்டி வளர்கிறதுக்காக இந்த கருவை செலுத்துறதுக்கு 5 மணி நேரத்திற்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து இன்ட்ராயூட்ரைன் ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து அவங்க கர்ப்பப்பை நுழைவாயிலுக்குள்ளார போய் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்திட்டு 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு கருவை செலுத்தணும். இந்த ஹெச்சிஜி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவை போய் ஒட்டி வளர்கிறதுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ள ஒரு மருந்து. ஸோ இந்த மருந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவை செலுத்தும் போது இயற்கையாக தோல்வி அடைஞ்சவங்கள 40லேருந்து 50% வெற்றிகரமாக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல்முறை செஞ்சோம். பட் ஏற்கனவே அவங்க 3 முறை வெளியில் வந்து ஃபெயிலியர்ன்ற பேஷண்ட்னால அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தாங்க. இந்த முறை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல்முறைக்கும் வந்து எனக்கு மயக்க மருந்து வேணும் அப்படின்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்கள கவுன்சிலிங் பண்ணி பார்த்தோம். பட் அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைக்காத காரணத்தினால சரி நம்மளுக்கு அவங்க ஒத்துழைக்கலைன்ற பட்சத்தில் ஒரு மயக்க நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவங்க கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். நம்ம வந்து அவங்க ரொம்ப அந்த நேரம் பயந்து நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல ஹெச்சிஜி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பைக்குள்ளார அவங்களுக்கு அந்த ஹெச்சிஜி மருந்து செலுத்தினோம். 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் அவங்களோட கருக்குழாய் குழந்தைகளை கொண்டு போய் செலுத்தும் போதும் அவங்களுக்கு மயக்கம் கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு கொண்டு போய் இந்த கருவை செலுத்தினோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறதுனால 12வது நாளே வந்து நாங்கள் அந்த பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். பீட்டா ஹெச்சிஜின்றது ஒரு சிலருக்கு 10வது நாளில் கூட பாசிட்டிவ்னு காட்டும் ஐவிஎஃப் இக்ஸி ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இவங்களுக்கு 12வது நாள் பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல வேல்யூ வந்தது. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இவங்களுக்கு 15வது நாள் பார்க்கும்போது 532 வேல்யூ வந்தது. அப்படின்னா என்னென்னா பாசிட்டிவ்னு. ஸோ இதை அவங்க சொல்லும்போது ரொம்ப வந்து கலங்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 முறை ஃபெயிலியர் ஆகி வெளியில் பல இடங்களில் வந்து என்னை வாடகத்தாய் ப்ரோக்ராம் போக சொன்னாங்க. பட் இங்கே ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்துக்கு வந்துட்டு எனக்கு இப்போ பாசிட்டிவ் ஆகிடுச்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதம் அவங்க வந்து எங்கள் மருத்துவமனையை விட்டு வீட்டுக்கு போகவே இல்லை. ஏன்னா வந்து எங்கே வெளியில் போனால் அவங்களுக்கு கரு கலைஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஸோ நாங்களும் வந்து அவங்கள வற்புறுத்தலை போக சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அவங்க எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு திகில் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் அவங்களோட இமோஷன்ஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டம் பிரகாரம் நீங்கள் எப்போ போகணும்னு நினைக்கிறீங்களோ மறுபடியும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போகலாம், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ அவங்க அதே மாதிரி கண்டினியூடாக இருந்து 3வது மாதம் வரைக்கும் இருந்து தேவையான ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகர் டிஸ்டர்பன்ஸும் இருந்தது, பிளட் சுகர்ஸ் கொஞ்சம் ஹையாச்சுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில். ஸோ அதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முக்கியமான சில மாதங்கள் 3வது மாதம் வரைக்கும் இங்கே இருந்தாங்க. 5, 8 அப்படின்னு முக்கியமான சில மாதங்கள் நீரில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரெக்னென்சி செக்கப்புக்காக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வர ஒவ்வொரு மாதமும் வந்து அங்கே திருவண்ணாமலையிலேயே ஸ்கேன் எடுத்து அவங்க கணவர் கையில் கொடுத்து ஒவ்வொரு முறையும் அவங்களோட பிளட் டெஸ்ட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸையும் கணவர் கையில் கொடுத்து காமிச்சிட்டு வந்து மேடம் சார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவரும் ஒவ்வொரு முறையும் அழுக்காமல் எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொண்டு வந்து எங்ககிட்ட நேரில் காட்டுவார். ஸோ அப்படி அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பயன் அடைஞ்சிருச்சுது. ஸோ அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து டெலிவர் பண்ணி எடுத்தோம். ஸோ இவங்க வந்து பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வீட்டை விட்டு வெளியேறி எங்களோட ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்திலே குடியேறி நாங்கள் சொன்ன அத்தனை சோதனைகளுக்கும் வந்து உட்பட்டு எங்களோட பேச்சு அத்தனையும் கேட்டு அவங்க நடந்துக்கிட்டதுனால இப்போ 3 முறை தோல்வி அடைந்தும் இந்த முறை நல்லபடியாக அவங்க டெலிவரி ஆகி வீட்டு குழந்தையோட போயிருக்காங்க. ஸோ இந்த நேயர் பேசினதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இப்போ கேட்கலாம்.